விஜய், அனாமிகா வந்து கல்யாணம் முடிஞ்சு வந்து வீட்டுக்கு வந்தோனே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் இப்போ வைக்கக்கூடாது. நல்ல நாள் நேரம் பார்த்து தான் வைக்கணும். வந்து சொல்லிட்டாரு. இந்த மாரி வந்து 2 நாள் கழிச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதனால வந்து எப்படி இப்போ அனாமிகாவும் விஜய் ஒரே ரூம்ல தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில எல்லாருமே வந்து ஹால்ல படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேத்த மாரி வந்து நம்ம ஹால்ல படுத்துப்போம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணி, தாத்தா, பாட்டி எல்லாருமே வந்து குடும்பமே மொத்தமே ஹால்ல படுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிடுறாங்க. இந்த சூழ்நிலையில இங்க என்ன பண்றாங்கன்னா, சரி போர் அடிக்குது எல்லாருக்கும் ஹால்ல இருக்கிறது. அதனால வந்து விளையாடலாம் ஏதாவது அப்படின்னு சொல்லும்போது, சரி ஒரு பாட்டில் விளையாடலாம். இந்த பாட்டில் வந்து யார் பக்கம் திரும்பி இருக்கோ அவங்க உண்மை எல்லாத்தையும் சொல்லணும். பொய்யே சொல்லக்கூடாது. யார் என்ன கேள்வி கேட்டாலும் உண்மை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டே போறாங்க. அப்ப கரெக்ட்டா வந்து எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கா வந்து வருது. அப்ப கரெக்ட்டா அனாமிகா பக்கம் வருது. அனாமிகா கிட்ட வந்து அவங்க மாமியார் கேட்குறாங்க, "உண்மையிலே என் பையன வந்து நீ வந்து விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? இல்ல சொத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு வந்து அனாமிகா வந்து சொத்துக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்கல. எனக்கு வந்து விஜய ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரோட டேலண்ட்டும் நான் மதிக்கிறேன். அவர் கவிதை எழுதுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் அவர கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். மத்தபடி நான் சொல்றது எல்லாமே உண்மை அப்படின்ற மாரி சொல்றாங்க. அத கேட்டு வந்து ரொம்ப சந்தோஷமடைறாங்க வந்து அவங்க மாமியாரு. அடுத்து வந்து காயத்ரி வந்து சொல்றாங்க, "பார்த்தீங்களா என் மருமக எப்படிப்பட்டவன்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவள தான் என் பையனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு நான் கூட்டிட்டு வந்திருக்கேன். இந்த மாரிலாம் ஒரு மருமக இருப்பாளா?" அப்படின்னு சொல்லிட்டு மகாவ பார்த்து அப்படியே வந்து கேவலமா பண்றாங்க. அத பார்த்துட்டு மகா அமைதியா இருக்காங்க. அடுத்து வந்து எல்லார் பக்கமே வந்து திரும்பிக்கிட்டே இருக்கு. அப்ப கரெக்ட்டா சூர்யா பக்கம் வந்து அந்த பாட்டில் வந்து திரும்பிடுது. "சூர்யா நீங்க தான் வந்து பேசணும்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொன்னோனே, சூர்யா வந்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிக்கிறாரு. சரி இந்த கேள்விய நான் தான் கேட்க போறேன்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு. உடனே வந்து "என்னடா கேள்வி கேட்க போற?" அப்படின்னோனே, நீங்க வந்து அன்னைக்கு வந்து என்ன பண்ணணும், எல்லார் முன்னாடியும் ப்ரொபோஸ் பண்ணி பூ குடுத்து, அதே மாரி நெத்தியில வந்து முத்தமும் குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அத கேட்டு எல்லாருமே வந்து, "என்ன இது அநியாயமா இருக்கு. எல்லா பெரியவங்க இருக்கோம். அசிங்கமா இல்ல இந்த மாரிலாம் பேசுறதுக்கு உனக்கு" அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க ராஜலக்ஷ்மி. "உங்களுக்கு அசிங்கமா இருந்தா நீங்க கண்ண மூடிக்கங்க. அதனால வந்து ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாரி இல்லாம இருந்திருப்பீங்க. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் அண்ணன்கிட்டயும், என் அண்ணிக்கிட்டயும் நான் வந்து இத நான் எதிர்பார்க்குறேன். என்னன்னா, எல்லாரும் கண்ண மூடிக்கிறோம். நீங்க வந்து ப்ரப்போஸ் பண்றீங்களா?" அப்படின்னோனே, உடனே வந்து "அதெல்லாம் தெரியாது. நீங்க செஞ்சு தான் ஆகணும்" அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோரஸா பண்ணதால, சரின்னு சொல்லிட்டு சூர்யாவும் ஒத்துக்கிறாரு. அடுத்து வந்து சூர்யா வந்து என்ன பண்றாரு, மகா கிட்ட அப்படியே பார்க்குறாரு மகாவ. மகாவுக்கு வெட்கம் அப்படியே பயங்கரமா இருக்கு. அவங்களால அந்த வெட்கத்த அடக்கவே முடியல. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உடனே வந்து பூ எடுத்து கையில குடுக்குறாரு. அப்படியே கீழ குனிஞ்சு வந்து பூவ குடுக்குறாரு. கீழ முட்டி போட்டு, "ஐ லவ் யூ மகா" அப்படின்றாரு. அடுத்து வந்து அப்படியே வந்து கன்னத்த பிடிச்சு நெத்தியில வந்து முத்தம் ஒண்ணு குடுக்குறாரு. அப்படியே தன்னையே மறக்குறாங்க மகா. சூர்யாவும் வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காரு மகாவ. 2 பேரும் கொஞ்ச நேரம் அப்படியே இருக்காங்க. உடனே விஜய் வந்து, முடிஞ்சிருச்சு 2 பேரும் விலகி போங்க" அப்படின்னு சொன்னோனே சிரிக்கிறாங்க. அடுத்து இதெல்லாம் பார்த்த ராஜலட்சுமி செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. இதெல்லாம் ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து வந்து எல்லாருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தூங்க போறாங்க. இங்க என்ன பண்றாங்கன்னா, விஜயும் வந்து அனாமிகாவும் வந்து தூங்க மாட்டேங்கிறாங்க, முழிச்சுட்டு இருக்காங்க. விஜய் வந்து அனாமிகாவ கூட்டிட்டு வெளிய போறாரு. கார்டன்ல போயிட்டு 2 பேரும் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஒரு பெரிய போர்வை ஏத்துக்கிட்டு அப்படியே வந்து உள்ள பேசிட்டு இருக்காங்க. இங்க வந்து விஜயும் அனாமிகா வெளிய போன பார்த்து ஹோல் ஃபேமிலி எல்லாருமே எழுந்துக்கிறாங்க. எல்லாருமே என்ன பண்றாங்க, அப்படியே வந்து போறாங்க. போயிட்டு வந்து பார்க்குறாங்க. அவங்களும் பொத்தின்னு போய் பார்க்குறாங்க. என்ன நடக்குது இங்கன்னு சொல்லிட்டு. விஜய் வந்து அவங்க வீட்ல உள்ளவங்க எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் ஒண்ணு ஒண்ணா சொல்லிட்டே வராரு. வந்து சித்ரா வந்து சொல்றாரு, அவங்க தான் பெரிய சூர்பனக, வில்லி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கிட்ட சித்ரா செமையா டென்ஷன் ஆயிடுறாங்க. மகா வந்து ரொம்ப பெருமையா சொல்றாரு. எல்லாரையும் பத்தி பேசிட்டே வராரு. அடுத்து வந்து அப்படியே வந்து எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்காங்க. ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க. ப்ளீஸ் ஒரே ஒரு கிஸ் குடு அப்படி சொன்னோனே, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா குடுக்க வராங்க. உடனே எல்லாருமே கத்திக்கிறாங்க. உடனே போர்வைய தொறந்து பார்த்தா எல்லாருமே இருக்காங்க. ஐய்யய்யோ! அப்படி சொல்லிட்டு, இந்த மாரி வேலையெல்லாம் பண்றியாடா? அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து தொரத்த ஆரம்பிக்கிறாங்க. விஜய் ஓடி போறாரு. இது